ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு visvikhomecraft சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தாங்க செய்ய போகிறோம். இது நான் எதில் செஞ்சுருக்கேன்னு சொன்னால், சேஃபாஸ் அந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த தீந்து போன அந்த பாட்டிலை வச்சு தான் செய்ய போகிறேன் நான். இது ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு, மல்டிபர்பஸ் கிராஃப்ட்டு. ஓகேங்களா? பென் ஹோல்டர், ஸ்பூன் ஹோல்டர், இல்லை ஒரு பிளான்ட் வைக்கிற ஒரு பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த சேஃபாஸ் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வந்து என்ன ஷேப் வேணுமோ அது நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து ஒரு கூடை மாதிரி பேஸ்கெட் மாதிரி நான் கட் பண்ணுறேன். இல்லை அந்த பேஸ்கெட் மாதிரி இல்லாமல் இல்லை நார்மலாக ஒரு இது மாதிரி கூட எப்படி வேண்டாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். நைஃப் வச்சு கட் பண்ணுறேன். சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ள அந்த கைப்பிடி மாதிரி வரும் இல்லையா, அதையும் நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபெவிகால் எடுத்துருக்கிறேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். டிஷ்யூ பேப்பர் உங்கள்கிட்ட இல்லையாட்டி நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபெவிகால் எடுத்துருக்கிறேன். ஃபெவிகால் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம ஃபெவிகாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பாட்டிலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா காய விடணும். இது நான் இப்போ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். டிஷ்யூ பேப்பரை வந்து நான் அந்த ஃபெவிகாலும் வாட்டரும் கலந்த இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டிஷ்யூ பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு இப்போ இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிறலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒயிட் சிமெண்ட்டு. இந்த ஒயிட் சிமெண்ட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒயிட் சிமெண்ட்டு கொஞ்சமாக நான் கட் பண்ணிவிட்டு, இது வந்து 1 கிலோ வந்து 30 ரூபா தான். அந்த சிமெண்ட் எடுத்துகிட்டு அடுத்து அதை வந்து ஒரு கலக்கிறதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணாத ஏதாச்சும் ஒரு ட்ரே, ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு கப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மஷ்ரூம் வாங்கின அந்த ட்ரே இருந்துச்சு, அந்த இதில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் நான் வந்து தேவையான அளவு ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒயிட் சிமெண்ட்டை வச்சு கிராஃப்ட் இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த கிராஃப்ட்டை செஞ்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ள வந்து ஃபெவிகால் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ சிமெண்ட் எடுத்துருக்கோமோ அதில் பாதிக்கும் கீழேயே நான் கால்வாசி தான் ஊற்றிருப்பேன் நான். இப்போ ஃபெவிகால் ஊற்றிட்டு அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி குழச்சிட்ருக்கிறேன், அதான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சிமெண்ட் வந்து கையில் தொட்டால் இது பொத்து போயிடுமோ என்னமோன்னு பயந்துட்டு நான் ஸ்பூனில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இது வந்து கையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கை சேர்ந்துக்கிறோம்னா நீங்கள் கையிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டேன். இப்போ எடுத்ததை வந்து வீட்டில் தேவையில்லாமல் ஒரு மரக்கத்தி இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து அப்படியேவும் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேஃபாஸ் டப்பா, அதில் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கையில் யூஸ் பண்ணோன்னா பொத்துருமோ இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பயம் இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பயம் இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். அடுத்து கடைசியாக பண்ணுறப்ப கை தான் யூஸ் பண்ணேன். அடுத்து எனக்கு எதுவும் செய்யலை, ஒன்றும் ஆகலை. இது வந்து நீங்கள் வந்து செடி வைக்கிற ஒரு பாட்டாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இது செஞ்சிட்ருக்கையிலே ஓட்டை போட்டுட்டு செஞ்சுக்கோங்க. இது வந்து நான் அந்த இதில் யோசிக்கலை, அதனால் நான் ஓட்டை போடாமல் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதே இதில் கொஞ்சம் ஃபெவிகாலும் சிமெண்ட்டும் கொஞ்சம் தண்ணியாக குழச்சி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இது வந்து சாண்ட் பேப்பரு. இப்போ வந்து ரொம்ப ஒரு நல்லா சைனிங்காக இல்லாமல் வளவளன்னு இல்லாமல் ஒரு மாதிரி குறன்னு இருந்துச்சு, அதனால் நான் வந்து சாண்ட் பேப்பரை வச்சு அதை நல்லா அப்படி எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு உரசுறப்ப லைட்டாக அந்த கை பிடிக்கிட்டப்ப விண்டு போச்சு. அதை அதுக்கு மேலே திருப்பியும் ஒயிட் சிமெண்ட்டும் ஃபெவிகாலும் குழச்சி அந்த இடத்துல ஒட்டினேன், சரியாயிடுச்சு. இப்போ வந்து
அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்து தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அக்ரைலிக் பெயிண்ட்டு இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சி ஒயிட் கலரு இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அக்ரைலிக் பெயிண்ட்டை வந்து 2 கோட்டிங் நான் கொடுக்குறேன். அக்ரிலிக் பெயிண்ட்டு நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து அந்த கைப்பிடிக்கு அதை சுற்றி எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான், ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சிடலாம். என்னென்னா இது வந்து காயறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இது காயறதுக்கு ஒரு நாள் நம்ம அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த சிமெண்ட்டை வந்து நல்லா பூசிட்டு இதை காய வைக்கிற ஒரு நாள் நல்லா காஞ்சி எடுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக சூப்பராக வந்துடும். அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுலாம் இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு இஷ்டப்பட்ட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அடித்தாலே ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ நான் வந்து கைப்பிடிக்கு தான் இப்போ பெயிண்ட் அடிச்சுட்ருக்கேன். கைப்பிடி வாய்ப்பகுதிக்கு அடிச்சுக்கிறேன். அடுத்து அதே ரெட் கலரை வச்சு குட்டி குட்டி டிசைன் போட்டுக்கிறேன். வீடியோவை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் ஒரு சிம்பிளாக டிசைனோடு முடிச்சிட்டேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டெக்கர் வார்னிஷ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இதை அப்ளை பண்ணுறப்ப நம்ம செஞ்ச கிராஃப்ட் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மேலே தூசி எது ஒட்டினாலும் அவ்வளோவா பாதிக்காது. கலர் வந்து ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். அதனால் இதை கடைசியாக ஃபைனலாக இதை நான் அப்ளை பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அவ்வளோதாங்க, கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கை நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஷோ பீஸாக மாற்றிட்டோம். அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.